ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நுக்கலுக்கு குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பொரிக்காஞ்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா அரைச்சது அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வேக விட்டுருங்க. அப்புறமா ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வெட்டி வச்சுருக்க அந்த சின்ன சின்ன நுக்கலையும் இதில் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சூடாகிக்கிட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஓகே, குழம்புக்கு வேணும்னா இல்லைனா கூட்டுக்கு வந்து எப்படி தண்ணி வேணுமோ அப்படி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அரைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், வேறு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு இதை நல்லா அரைச்சி இந்த கொதிக்க விட்டுருக்க அந்த நுக்கலுக்கு குழம்புல மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதில் தூவிக்கோங்க. நல்லா கொதிக்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சாதத்து கூடவோ இல்லைனா சப்பாத்தி கூடவோ பூரி கூட எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான குழம்புகளை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.